அப்படின்னு சொல்லிட்டு. சரி பெட்ரோல் இல்லை, ஒரு பியரை குடிச்சிட்டு போவோம். 5:14 அந்த சின்ன பொண்ணுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களுடைய நிவேதனை மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டீன் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஸ்கூல் டியூட்டிலாம் காலையில் எடுத்து விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமில் இருந்தோம். அதோட வந்து இப்போ சின்னதாக ஒரு டியூட்டி ஒன்று வந்துருச்சு. போயிட்டு இறைச்சி கடையில் போய்ட்டு இறைச்சி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இறைச்சி வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீக்கெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பொழுது எப்படி போகுதுன்னு தெரியல, அன்பிளானடாக தான் போவோம். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி டியூட்டிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட நீங்கள் பயணிக்கலாம். அப்படியே இமாம் சவுத் ரோட்டில் அப்படியே இறைச்சி கடையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இறைச்சி கடையில் போய் இறைச்சியை வாங்கி கொடுத்துட்டு அடுத்தது ஸ்கூல் டியூட்டி போகணும். மணி 10:30, 12:30 மணி 12:15 கிளம்புவேன். 12:15 கிளம்புவேன். அங்கே 1 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி. அதுக்கெல்லாம் இந்த டியூட்டியை முடிச்சு விட்ற வேண்டி தான். பயங்கர பீக் ஹவர்ஸில் வந்தால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். 8-9 மணிக்கெலாம் வந்தால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். 7-8-9 வரைக்கும் டிராஃபிக்காக இருக்கும் அந்த ரோடு. ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் இருக்கும் அந்த ரோடு. இப்போ 10:30 மணி ஆச்சுல, பீக் ஹவர்ஸ் முடிஞ்சு, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போகுது. இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் எடுக்கும், 10 நிமிஷம் தான் காமிக்குது. இறைச்சி கடையை பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், கேஃபாலக் வந்தாச்சு, வாங்கியாச்சு, வேலை முடிஞ்சு. அதாவது வந்து முள்ளோட 60 ரியால் 1 கிலோ. ஓகே, வாங்கியாச்சு. தேங்க்யூ. இப்போ நம்ம வீட்டை நோக்கி போக வேண்டியது தான். சரியாக வீடியோ எடுக்க முடியல. அங்கே வந்து ஜாஸ்தி ஆளுங்க இருந்தாங்க, 2-3 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் எடுக்க முடியல. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியாவுக்கு விசிட் விசாவில் வரவங்க, டூரிஸ்ட் விசாவில் வரவங்க, அவங்களுக்குலாம் வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால், பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்க எடுத்து வச்சிங்க. இங்கே வந்து கார் ஓட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுனால எடுத்து வச்சிங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. முன்னாடிலாம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து டூரிஸ்ட் விசாவே ஃபஸ்ட்டு இங்கே ரியாத்தில் கிடையாது, சவுதியில் கிடையாது. ஓகே, இப்போ வந்து எல்லாமே வந்து டோட்டல் சேஞ்சு சவுதி அரேபியா. என்ன காரணம் சொன்னால் 2030 விஷன், அதாவது வந்து 2030 உள்ள ஃபீஃபா வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், நிறைய ப்ராஜெக்ட்லாம் இப்போ வந்து செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் 2030 முடிய போகுது. இது ஃபுல்லாகவே வந்து டூரிஸ்ட் கண்ட்ரி மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்துலாம் பயன்படுத்திக்கலாம். பூமிங்கில் இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து சவுதியை சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் நிறைய ஒர்க் ஆகிட்டுருக்குது. அது நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லா ஆட்களுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. அடித்தட்ட மக்கள்லேருந்து ஹையர் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே வேலை இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் வந்து கான்ட்ராக்டாக விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து டைரெக்டாக நீங்கள் வரணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெப்சைட்டை போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வேக்கன்சி இருக்குது. நிறையா கம்பெனிஸ் நிறையா வந்து ஆள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எடுக்காமலாம் இல்லை, இங்கே வேலை இல்லாமலாம் இல்லை, வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியோம் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குது. இந்த முக்காபாண்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்டிகிட்ருக்குறாங்க. நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இங்கே நிறையா வேலைகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் வெப்சைட்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஆள் எடுக்கிறது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கொச்சினில் எடுக்கிறாங்க, மும்பையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுலாம் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். அதனால் கிடைக்கிது, நிறையா வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கிறதுக்கு இருக்குது. மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, புதுசாக படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஆளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே வந்து 3 years 2 years 4 years வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ
அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். பாக்கி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து ஹவுஸ் டிரைவராக இங்கே ஒர்க் பண்ணுறதுனால அந்த கம்பெனி சுச்சுவேஷன் எனக்கு புரியல. ஆனால் பட் வெளியில் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம ஆளுங்களை பார்க்குறோம்ல, அப்போ பார்க்கும்போது எப்படி வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ட்ராவல்ஸ் மூலிமா தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்பிக்கையான ட்ராவல்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான செயலாக இருக்கும். ஏன்டா காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸை வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க. நல்ல ரேட்டிங் உள்ள ட்ராவல்ஸாக சென்னை, மும்பை, நிறையா திருச்சி, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க எடுக்கிறது. ஆள் டேரெக்ட் இன்டர்வியூ வந்து இங்கேருந்தே வந்து அங்கே டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி அங்கே ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராவல்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து இந்த கம்பெனி வேலைகளுக்கு நீங்கள் வந்து வரலாம். இது என்னுடைய தோன்ற ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து கம்பெனியில் விசா இருக்குமா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்களே. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இங்கே டைரெக்டாக நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. எப்போதுமே வந்து ஒரு 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 ட்ராவல்ஸ் மூலிமா தான் வரதுக்குள்ள வாய்ப்பு இங்கே ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அது மூலிமா நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி கூட நீங்கள் வரலாம். ஆனால் வந்து ஈஸி வே வந்து ட்ராவல்ஸ் மூலிமா வருவது தான். ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்த டியூட்டி இது வாங்கிட்டு வந்தாச்சு, இறைச்சி வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ வந்து மணி வந்து 11 தான் ஆகுது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூலை எனக்கு அழைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி ஃபோன் அடிச்சிட்டாரு, வந்து என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு. அதான் வியாழக்கிழமைனாலே வந்து ஒன்று ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பாப்புல, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறது. ஏன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்காரு, உடனே திரும்ப வராது 11 மணிக்கெலாம். சரி ஓகே போய் அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பெட்ரோல் இல்லை, பெட்ரோலுக்கு பைசா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுட்டு சொன்னால் நம்ம மேடம்க்கு, எப்போதுமே மேடம்க்கு தான் அனுப்புவேன், அனுப்பி விட்டு கேட்டால் நீ எங்கிட்ட கேட்காத, நீ வந்து மிஸ்டர் அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா அவர் என்னமோ வந்து 25 ரியால் அனுப்புவார். என்ன 25 ரியால் என்ன கிடையாது தெரியல. 100 ரியால் மினிமம் அனுப்புவாங்க. இந்த தடவை 25 ரியால் தான் வந்துருக்குது. சரி ஓகே 25 ரியாலுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு பெட்ரோலை போட்டுட்டு, இல்லைன்னா ஸ்கூலில் அழைச்சிட்டு, இல்லைன்னா வந்து பெட்ரோல் போட்டுடலாமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா 25 ரியால் வந்ததுனால எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை தவறுதலாக அனுப்பிச்சி விட்டாங்களா இல்லை வந்து என்னென்னு தெரியல. சரி நம்ம திரும்ப அதுக்கு கொஸ்டின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே பார்ப்போம். இப்போ தம்பியை ஸ்கூலில் போய் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வருவோம். ஸ்கூலுக்கு வந்துட்டேன். தலைவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டார், சைலண்டில் கிடக்குன்னு நினைக்கிறேன். இந்த டோருக்கு வரணுமா, இதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது. அவர் தம்பியை அழைச்சிட்டு அப்படியே பின்னாடி டோரில் வருவார். அவரும் என் தம்பியை அழைச்சிட்டு வராரா இல்லை இவர் மட்டும் வராரா அப்படிங்கிறது தெரில. டெலிஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டாரு. சரி வெயிட் பண்ணி அழைச்சிட்டு போவோம். இப்போ அப்படியே நம்ம பின்னாடி பக்கம் கேட்டுக்கு வந்துட்டேன். அவர் தம்பியும் சேர்த்து அழைச்சிட்டு வராரா. ரொம்ப நல்லதாக போச்சு, அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உட்காருக்கேன். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 டியூட்டியாக போவோம். திரும்ப வரணுன்னா திரும்ப எனக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் வந்து 50 கிலோமீட்டர் வரும். இன்றைக்கி வந்து 25 ரியால் தான் பெட்ரோலுக்கே வந்துருக்குது. அதனால் வந்து ரொம்ப நல்லதாக போச்சு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மக்கள் ஒன்றும் வரல, வந்த பிறகு பார்ப்போம். ஏன்னா ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்தேன். 3 to 4 டியூட்டி வந்துருச்சு. சொன்ன மாதிரி வியாழக்கிழமை என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொன்னால் அதே மாதிரி நடக்குது. ஜிம்முக்கு போகணுமா, நைட்டு 9 to 10 போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருந்தேன். சரி 2 நாளும் 9 to 10 வந்தான். இன்றைக்கி வியாழக்கிழமை 4 மணிக்கு ஃபோன் அடித்து வா ஜிம்முக்கு போவோம் அப்படிங்கிறோம். இதில் வர மெசேஜ், தூங்குறியா முழிச்சிட்டியா மெசேஜ் ஒரு மெசேஜாக வந்துட்டுருக்கு 1 by 1. அப்புறம் ஃபோன் கால், அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு மிஸ் கால். எந்திரிச்சாச்சு. இப்போ ஒரு போய் ஜிம்மில் போய் இறக்கி ஒன்று அதை முடிச்சுட்டு ஏற்கனவே ஒரு 5:30 மணிக்கு ஒரு டியூட்டி ஒன்று இருக்குது. அது அவருடைய தங்கச்சி ஒன்று இருக்குது, அது சின்ன பொண்ணு, அது எங்கே போகுதுன்னு தெரில. அது ஒரு மெசேஜ் பண்ணி
5:30 மணிக்கு வான்னு சொல்லியிருக்கு. தூக்கமே காலையில். சரி, எனிவே பார்ப்போம். ஒரு பேரை குடிச்சிட்டு போவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். நான் ஆல்கஹால் தாங்க, ஆல்கஹால்லாம் கிடையாது. சவுதி அரேபியாவில் கிடைக்கிது, அதெல்லாம் வேறு இடத்துல கிடைக்கிது. பேசுவோம். ஆக்சுவலாக பார்பிகான் மால்ட்டு இது நல்லாயிருக்கும். இது எப்போயாச்சும் ஒன்று குடித்தா அது உடம்புக்கு குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால குடிக்கிறது. சும்மா ஒரு தண்ணி தாவத்துக்கு பதிலாக அதை குடித்தா நல்லாயிருக்கும். எனிவே அப்புறம் ஒரு இன்னொரு செய்தி. நான் 10 வருஷ காலத்தில் இன்றைக்கி தான் ஒரு நண்பர்ந்து காரில் ஏற்றிருக்கிறான் நம்ம சின்ன பையன். ஆமாம், அவன் 2வது படிக்கும் போது நான் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ வந்து 11 படிக்கிறான். ஓகே, இன்றைக்கி தான் முதல் முறையாக ஒரு ஃப்ரெண்டோட அவர் காம்பவுண்ட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போயிருக்காரு. ஃபஸ்ட் டைம். ஆமாம், இது வரைக்கும் ஒரு ஆள் கூட வண்டியில் ஏற்றுனது கிடையாது. அவரும் ஜாஸ்தி வெளியில் போக மாட்டார். அந்த ஜிம்மு மட்டும் தான் அவருக்கு போகிறது இருக்கும். அதுவும் இந்த வருஷம் தான் ஜிம்முக்கு போகிறதுலாம் கூட. இது வரைக்கும் இந்த ஃப்ரெண்டு வீடு அங்கே இங்கேருந்து எங்கேயுமே சுற்ற மாட்டான். ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆள் காரில் ஏற்றிருக்கான். அது நான் வீடியோ எடுக்க முடியாது, அது முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. சொல்கிறேன், சில வீட்டிலாம் வந்து அந்த பையனும் ஒரு 15-16 வயசு பையனும் இருந்தானுண்டா மனுஷன் உயிர் வாழ முடியாது. டிரைவர்லாம் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படணும். அங்கே போய் இங்கே போன்ட்டு டெய்லி ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பானுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு கூட வர மாட்டானுங்க. அப்படியே ஃப்ரெண்டு ஒரு 4-5 பேரை ஏற்றிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு டிரைவரை படுத்திடுவானோ. ஆனால் நம்ம வீட்டு அது இல்லை, அல்ஹம்துலில்லா. இப்போ இன்றைக்கி தான் முதல் முறையாக ஏறிட்டுருக்காரு. இனிமேல் தான் ஆரம்பமாக என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்காது. ஓகே, அந்த மாதிரி பையனும் கிடையாது. ரொம்ப ரெஸ்பெக்டான பையன் நம்ம பையன். அதனால் எனக்கு பயம் இல்லை. சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் ஏற்றிருக்கான். சரி, ஓகே, போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. அஞ்சு 14 அந்த சின்ன பொண்ணுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவள் எங்கே போகிறான்னு தெரியல. அவளை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல விடணும். அவளை முடிச்சுட்டு வர முடியல, அதுக்குள்ளே ஜிம்மு முடிஞ்சிடும். ஜிம்லேருந்து அவனை அழைச்சிட்டு வந்துட வேண்டியதான். ஓகே, ரியாத் கேலில் இறக்கி விட்ருக்கேன் அந்த சின்ன பிள்ளைய. படம் பார்க்க போகிறானா? என்னடா இது, அவன் மட்டும் தான் போகிறான். கூட்டெல்லாம் வராங்களாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவங்க வந்து படம் பார்த்துட்டு வருவாங்களாம். எத்தனை மணிக்கு வருவேன் தெரியாது அப்படிங்கிறா. சரி, எப்பயாச்சும் வந்துட்டு போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்த டியூட்டியை வந்து ஜிம்மில் விட்டோம் போய் எடுக்கணும். ஆமாம், சரி, ஓகே. ரூட்டில் போகிறது இல்லையா? அந்த ரியாத் கேலரி முடிச்சு விட்டாச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காக இருக்குது. என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. பீக் ஹவர்ஸாக இருக்குது. யூட்டர்ன் பண்ணி அப்துல்லாவை பிடிச்சிருவோமா? அப்துல்லாவை பிடிச்சிருவோம். இமாம் சவுத் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இல்லை, இமாம் சவுத் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரியும். இமாம் சவுத்லேயே போய்டுவோம். வேண்டாம், அப்துல்லா வேண்டாம். இதுதான் ஒரே ரூட்டு, ஒரே ஸ்ட்ரைட்டு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வேலையை முடிச்சாச்சு. வெரி குட். ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு வேலை. ஒன்றும் டென்ஷன் ஒன்றும் இல்லை. டைமிங் எப்போதும் அப்படி தான் 10:30-11 மணி ஆகும். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் தான். வியாழக்கிழமைன்னு சொல்லும் போது ரொம்ப லேட்டாகும். இன்றைக்கி வெளியில் மேடம் எங்கேயும் என்னை அழைச்சிட்டு போகல. அவங்களே தனியாக போயிட்டாங்க காரில். இந்த பசங்களை மட்டும் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. மணி 11:30 தான் முடிஞ்சிச்சு எனக்கு வேலை. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் உங்களோட இன்னொரு வீடியோவில் இணைகிறேன். தேங்க்யூ. ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க.